ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று எடுத்து வந்திருக்கேன். ரீசெண்டா வந்துட்டு ஒரு ஏலியன் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்பதான் வந்துட்டு எனக்கு நம்ம ஆபீஸ்லயே ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிடுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கூப்பிட்டுருக்கேன், இப்போ வரட்டும் வாங்க. ஓம் ஏலியனாய நமக, பிரெடிட்டராய நமக, அயராய. என்ன என்ன என்னது இது? ஐயோ பேப்பர் பண்டது. என்ன என்னது இதெல்லாம்? பொறுமையா இருங்க. என்ன சாபத்துக்காக எழுதிங்க. சாபத்துக்காக கை இப்படி கூப்பி குனிஞ்சு வாங்குங்க. சரி, ஓகே. என்னது? எருமை பாட்டு சாமி. அகம் பிரம்மாஸ்மியா? என்ன உள்ள என்ன வச்சிருக்கான்னு வேற தெரியலையே. ஏய், மிளகா சொல்றா. கேளுங்க. இந்த கோயில் ஏதாவது ஸ்பெஷல்? மிளகாத்தூள் ஸ்பெஷலா? இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஒருத்தர் ஏலியனுக்காக கோயில் கட்டிருக்காருன்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு நேர்லயே போய் பார்த்துட்டு வந்திருந்தேன். அவர் சொல்றதெல்லாம் கேட்கும் போது என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மாதிரி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அதை பத்தி நான் ரிசர்ச் பண்றப்பதான் எனக்கு தெரிஞ்சது, அது மட்டும் இல்ல, ரிலீஜனும் ரிலீஜியஸ் பிராக்டிசஸும் நம்மளோட கல்ச்சர்லயே ஊர்ந்து போயிருக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிற நாட்டுல வந்துட்டு இந்த ஏலியன் கோயில் மட்டும் இல்ல, இன்னும் பல வித்தியாசமான கோயில்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் பார்க்க போறோம். அதுக்காக தான் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இருக்காரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் பார்த்துட்டு வந்த ஏலியன் கோயில். அது ஒரு வீடியோவா நாங்க போட்டுருக்கோம். அது வரதுக்குள்ள நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஆமா, கேமராவே விட்டுட்டு போயிட்டு போன்ல தான் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு மாதிரி எடுத்து கொண்டு வந்துட்டேன். இவர் கூட பரவாயில்ல, எங்க எடிட்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. எப்படி முடிஞ்சா? அந்த ஏலியன் கோயில் வந்துட்டு ஒரு மாதிரி வைபா தான் இருந்துச்சு. போய் பார்த்தது என்ன வைபா இருக்குன்னு கேட்போம். என்ன இல்லங்க, அவங்க அங்க போகும்போதே வந்துட்டு அனுநாக்கி இல்லம் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு வச்சிருந்தாரு. இந்த அனுநாக்கினா என்னன்னு உங்களுக்கு தெரியும்? மதம் கோயில் நிறைய தெரியும். இந்த ஏலியன் கோயில் கட்டினவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சாட் ஜிபிடி எடுத்திருக்காரு. எடுத்து ஏலியன் கான்ஸ்பிரசிஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிருக்காரு. அதுல வந்த எல்லா எலிமெண்ட்ஸே வச்சு ஒரு கோயில கட்டிட்டு இருக்காரு. அதான் மேட்டர். அந்த ஏலியன்ஸ் வந்துட்டு சிவனோட குழந்தை, அதனாலதான் நான் வந்துட்டு இவங்களுக்கு நான் கோயில் கட்டியிருக்கேன். ஆனா ஏலியனு அப்படின்னு வரும்போதுதான் ஒரு மாதிரி வித்தியாசமா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் கூட நான் விட்டுருவேன். ஏலியன் முதல்ல உலகத்துல லேண்ட் ஆனது இந்தியால தான், அதுவும் இந்த இடத்துல தான். ஏலியன் லேண்ட் ஆன இடத்துல தான் அந்த கோயிலை கட்டியிருக்கேன். நம்ம எஸ்கேப் பண்ணாரு. அது இல்லங்க, அவர் வந்துட்டு என்னடா உண்மைதானேன்றான். திடீர்னு நின்னுமே திடீர்னு அந்த பக்கம் திடீர்னு பக்தனா மாறிட்டானா அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்படி கிடையாது. எனக்கு ஒரு டவுட். சோ இது ஏலியன் கோயில், இது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் ஆன்லைன்ல பேசிட்டாங்க, A2Dயும் பேசியிருக்காரு. ஸோ ஏகப்பட்ட பேர் இந்த வீடியோஸ் இதை பத்திலாம் வீடியோவும் போட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. இது இல்லாம நம்ம வீடியோல இன்னொரு 5 விசித்திரமான கோயில்களை பார்க்க போறோம். கோயில் கட்டலாம் இருக்கேன். யாருக்கு? என்ன சொல்லுங்க. தலைவி நயன்தாரா. சோ இது ஆன்லைன்ல கிரானிக்கலி ஆன்லைன்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இவன் கடற்கரை நயன்தாராக்கு என்ன கோயில் கட்டுறது அப்படிதான் போட்டிருக்கு. இல்ல, இவன் ஸ்கிரிப்ட் ஐடி பார்த்து பேசிட்டு இருக்கிறான். இந்த கோயிலுக்கெல்லாம், இந்த ஏலியன் கோயில் மத்த இந்த கோயில் எல்லாம் ஃபேமஸ் ஆகிறது வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 சேனல்ஸ் இருக்கு. பின்னாடி கட்ட அலப்பறை அப்படின்னு சொல்ல வரேன்னு புரியுது. ஆமா தெரியும். 2-3 சேனல்ஸ்ல இருந்து இதை போயிட்டு எக்ஸ்க்ளூசிவா எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம் சார்ட் போட்டு அவங்க ஃபேமஸ் ஆகிக்கிறாங்க. சோ அடுத்தது அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நான் முன்னாடி நடுவுல சொன்னதுதான் குஷ்புக்கு கோயில் கட்டிருக்காங்க. சோ ஆமா, இது தெரியாதா? இவன் ஜென்சி கிட்டா இருக்காங்க, இவனுக்கு இதெல்லாம் தெரியாது. 90s கிட்டா இருக்க எல்லாருக்குமே தெரியும் குஷ்புக்கு வந்துட்டு கோயில் கட்டினது எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு, எவ்வளவு ஆன்லைன்ல ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்னு. நிஜமா? என்ன நீங்க இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஆன்லைன்ல காட்டுறேன். பாருங்க, குஷ்பு டெம்பிள் திருச்சி. பாத்தீங்களா குஷ்பு நின்றுருக்காங்க பாருங்க. எப்படி? ஐயோ மாசா. ஐயோ, குஷ்பு டெம்பிள் போட்டது அடுத்து சமந்தா டெம்பிள். என்னடா இது? ஆஹா. ஆனா சமந்தா டெம்பிள் நான் போவாங்க. என்னடி சொல்றேன்? போகணும்னு ஆசைப்படுறீங்களா? போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணுறேன். ஆனா என்னங்க, குஷ்புனா இவங்க தானே அந்த இது அரண்மனை படத்துல கிளைமேக்ஸ்ல டான்ஸ் ஆடுவாங்க. அரண்மனை
எவ்வளவு பெரிய கனவு கன்னி. அவங்கள வந்துட்டு குஷ்பு இட்லி தெரியுமா? அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் உனக்கு ஏன் தெரியாம? எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ். தெரியும். அரண்மனை படத்துல கிளைமேக்ஸ்ல டான்ஸ் ஆடுவாங்களே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா முடிக்கிறீங்க. என்னங்க அவங்க கிளைமேக்ஸ் செட் பீஸ், அவங்க கிளைமேக்ஸ் என்னங்க? ஆமா, இந்த கோவில் எப்ப கட்டினாங்க? குஷ்பு கோவில்லாம் இது வந்துட்டு 2005ல கட்டியிருக்காங்க. 2005ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? 2005ல நான் வந்து ரன் சாப்பிட்டு உட்கார்ந்து சத்தியம் 2 வயசுங்க எனக்கு. இவன் ஒரு மாதிரி டர்ட்டியாவே பேசிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு வந்துட்டு அப்போ ஒரு 8 வயசு இருக்கும். நான் 2005ல அப்போ வந்துட்டு 8 வயசா? சரி என்ன பண்றது, நான் கூட சின்ன பையன் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க போங்க கொஞ்சம் ஆனா அதுதான் விடு. அதெல்லாம் இப்ப நம்ம கண்டர் கிடையாது. கல்யாணம் எல்லாம் ஆகலைங்க, ஆகும் இனிமேல் தான் ஆகும்னு ஒரு நம்பிக்கையோட நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க அவுட் ஆஃப் கான்டெக்ட் போகாதீங்க. வரேன் உள்ள உங்களை கூட்டு வரேன். டாபிக் உள்ள கொண்டு ரஜினிகாந்த் கிட்ட இருக்காங்க. ரஜினிகாந்த் எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சென்னையில இருக்க வாய்ப்பு நினைக்கிறேன். இல்லையா? கிடையாது, கர்நாடகா தான். இது வந்துட்டு நான் இதுக்கு மேல இதை பத்தி பேசினா ரஜினி ஃபேன்ஸ் வந்து அடிப்பீங்க, பொலிட்டிக்கலாவும் போவோம். ஆமா இருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்துட்டு இது ஆன்லைன்லயே சொல்லிட்டு இருக்காங்க. ரஜினி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு லாயலா இருக்கிறத விட கர்நாடகாவுக்கு லாயலா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி என்னோட ஹாட் டேக் இது. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சொன்னாலும் ஜெயிலர் 2க்கு வெயிட்டிங் தானே. தெலுங்கானால பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம ரீசெண்டா நான் ஒரு தமிழ் ட்ரெக்கர் அமெரிக்கா போயிருக்காரு இல்லையா, அந்த வீடியோல கூட நான் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி அமெரிக்கா போனவங்க யாராவது வந்துதான் வந்துட்டு ட்ரம்ப் மேல இருக்கிற அதீத பாசத்துல வந்துட்டு இங்க கோயில் கட்டியிருப்பாங்களா என்னன்னு எல்லாருக்கும் கடவுள்னா ஏதாவது படைப்பாங்க. ட்ரம்ப் என்ன படைப்பாங்க? நம்மளோட பாஸ்போர்ட் எல்லாம் கொண்டு போய் வச்சிடணும். எடுத்து டிபோர்ட் பண்ணி அனுப்பிடுவாரு. ஆனா நீங்க இப்ப சொன்ன மாதிரிதான் சாமி H1B விசாவை அப்ரூவ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க பாத்தீங்களா? இதே மாதிரி விசா அப்ரூவல்க்குனே ஒரு கோயில் இருக்கு. அதுதான் நம்மளோட 2வது கோயில். கோயிலுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குமா? இந்த மாதிரி ஜென்ஜி பசங்களுக்கு எல்லாம் இந்த லிங்க் எல்லாம் தெரியுது. அவன் நான் அப்படிதான் நினைக்கல. தெய்வீகமா ஏதாவது பவர்ஸ் இருக்கும். இப்படி பண்ணோடனே அப்புறம் அந்த ஸ்டாம்ப் குத்துறாங்களா இல்லையான்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா வந்துட்டு விசா பாலாஜி ஒருத்தர் இருக்காரு. விசா பாலாஜிட்ட போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் வச்சு எனக்கு விசா கிடைக்கணும்னு சொல்லி நீங்க தான் போக வேண்டியது இருக்கும் நினைக்கிறேன். முதல்ல அந்த ஐ திங்க் வேண்டாம் கட் பண்ணு. அப்படியே கொஞ்சம் நார்த் பக்கமா போனீங்கன்னு வைங்களேன், சூப்பரா இருக்குமே. காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா.